அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு வந்து நினைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் உங்களுக்கும் இந்த ரமலான் வந்து ரொம்ப சிறப்பாக முடிஞ்சிருக்கும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். எங்களுக்கும் மனநிறைவாக சிம்பிளாக வந்து முடிஞ்சுது. அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்பவே வந்து சந்தோஷம். ஸோ நம்மளுடைய அடுப்படை ஆராய்ச்சி சேனலில் பார்க்க வந்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த ரமலான் மாதத்துக்காக நம்ம ஒரு வருஷம் ஃபுல்லாக வெயிட் பண்ணுவோம், இந்த ஒரு மாதம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஒரு மாதத்தில் நம்ம நிறைய நோன்பு வச்சு நிறைய அமல்கள் செய்து நிறைய நன்மைகளை வந்து தேடிக்குவோம். அதில் இந்த ஒரு மாதம் ஃபுல்லாக நம்ம காத்துட்ருக்கிறது இந்த ஒரு நாளுக்கு தான், அந்த ரமலான் நாளுக்காக தான் இல்லையா? ஸோ அப்படி இருக்கிற அந்த நாளில் நம்ம மனசு நிறைவாக எப்படி வந்து செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். துணியெல்லாம் எடுக்க போகல. லாஸ்ட் மினிட்ல 27 முடிஞ்சதுக்கப்புறமேட்டுக்கு பிள்ளைங்களுக்கு மட்டும் போய் எடுத்துகிட்டுலான்னு சொல்லிட்டு வந்து பிள்ளைங்களுக்கு மட்டும் போய் எடுத்துகிட்டு வந்தது. என்ன டேபிள் நிறைய துணி வச்சுட்டு பிள்ளைங்களுக்கு மட்டும் எடுத்தியா, இப்போ சாரியெல்லாம் கட்டுற அப்படின்னு வந்து நினைக்க வேணாம். லாஸ்ட் வீக் வந்து அம்மா, அக்கா, அண்ணா, காலம்மா அப்படின்னு எல்லாருமே வந்து வந்திருந்தாங்க. அவங்க வரும்போது அம்மாலாம் வந்து எனக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க, எனக்கு, ஹஸ்பண்டுக்கு, பிள்ளைக்கு, பையனுக்கு அப்படின்னு எல்லாருக்குமே வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வாங்கினேன். அவங்க கொண்டு வந்தது பூரா வந்து அப்பப்போ பார்த்துட்டு அங்கே வச்சது அப்படியே வந்து மலை மாதிரி குமிஞ்சு போச்சு. செட் இப்போ காட்டுறது வந்து அக்கா வந்து வாங்கி கொடுத்தது. இது வந்து ஒரு குவாட் செட் மாதிரி, இதுவுமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்கள் எந்த மாதிரி ட்ரெஸ் யூஸ் பண்ணுவீங்க, ரெடிமேடாக இல்லை ஸ்டிச் பண்ணதா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இந்த பாவாடை சட்டை வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. எங்கள் அக்கா வந்து எங்கள் பாப்பாக்காக வந்து வாங்கி கொடுத்தது. மேடம் வந்து போடவே மாட்டேன்ட்டாங்க. ஆனால் கொஞ்சம் பெருசாக தான் வந்து வாங்கி கொடுத்துருந்தாங்க. ஏன்னா அந்த பிள்ளைய பற்றி எங்கள் அக்காவுக்கு நல்லாவே தெரியாது, போடாதுன்னு. சரி வச்சு போடுற மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பெருசாகவே இருந்துச்சு. அதில் எடுத்து பார்த்துட்டு, நான் சின்ன வயசில் வந்து பாவாடை சட்டை தான் அதிகம் போட்டிருக்கேன். ரெடிமேடில் எங்கள் அம்மா எடுக்க மாட்டாங்க, பட்டு பாவாடை வாங்கி தைச்சி தான் வந்து கொடுக்குவாங்க. அப்புறம் என் பொண்ணுக்கு வந்து இந்த மாதிரி குத்துற ட்ரெஸ்ஸே பிடிக்கவே பிடிக்காது. இப்போ பாருங்களேன், இதை காட்டுறேன் இல்லையா, இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி வந்து எடுத்தது. போடவே போடாது அப்படின்னு வந்து நினச்சா நான் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லிட்டு வந்து போட்டுக்கிட்டாங்க. இந்த வாட்டி பையனுக்கு வந்து ட்ரெஸ் அவ்வளோ சீக்கிரம் அமையவே இல்லை. ஃபஸ்ட்டு வந்து கோட் ஷூட் மாதிரி தான் வந்து எடுத்தோம். ஆனால் அவனுக்கு வந்து கோட் ஷூட்லாம் பிடிக்கலையா, சட்டை பேண்ட்டு தான் வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இதை போய் வந்து எடுத்தாச்சு. எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் ட்ரெஸ்ஸு எடுக்கவே தெரியாதுங்க சீரியஸாக. இத்தனை வருஷம் ஆயிடுச்சு. நாங்கள் எப்பயுமே வந்து உம்மா தான் எங்களுக்கு கூட போய் எடுத்து தருவாங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி, அவங்க நல்லா இருக்கிற மாதிரி எடுக்குவாங்க. எனக்கு வந்து எங்கள் அம்மா வந்து எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. எனக்கும் மெட்டீரியல்ஸ் பார்த்து எடுக்க தெரில, எங்கள் வீட்டுக்காருக்கும் எடுக்க தெரில. அவங்க எடுக்கிறது எனக்கு பிடிக்கல, நான் எடுக்கிறது அவங்களுக்கு பிடிக்கல. அப்படி இப்படின்னு கடையில் போய் நின்று கொலாப்ஸ் பண்ணி ஏதோ ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு வந்து எடுத்துகிட்டு வந்து வந்தாச்சு. கல்யாணத்துக்கு முன்னாடியெல்லாம் பொதுவாக சொல்லுவாங்க, பிள்ளைங்க வந்து ரொம்ப அழகாக வந்து ட்ரெஸ் எடுத்துக்குவாங்க, இந்த அக்சசரிஸ்லாம் வந்து அழகாக வாங்கி வச்சுக்குவாங்க. கல்யாணம் ஆனதுக்கப்புறமேட்டுக்கு வந்து அதெல்லாம் வந்து செய்ய மாட்டாங்க. வீட்டுக்கு தேவையான பொருள், கிச்சனுக்கு தேவையான பொருள் தான் வந்து வாங்குவாங்கன்னு வந்து சொல்லுவாங்க. அது வந்து 100% உண்மை தான். நானுமே ஃபஸ்ட்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, எந்த ட்ரெஸ் போடலாம் பெருநாளுக்கு, அந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக வந்து என்ன விலையில் போடலாம், என்ன தோடு போடலாம், அந்த மாதிரி வந்து யோசிச்சுட்டு இருந்தேன். இப்போ வந்து என்னாச்சு, பெருநாள் வந்துச்சா, ஓகே பெட் கவர் வாங்கணும், மேட் வாங்கணும், பில்லோ கவர் வாங்கணும், அந்த மாதிரி மைண்ட் செட் வந்து போயிடுச்சு. இது எடுக்கும்போது படார்னு ஃபோன் வந்து ட்ரைபாட் உடஞ்சி கீழே வந்து விழுந்துருச்சு. எனக்கு ட்ரைபாட்டுக்கும் செட்டே ஆகாது. நான் ஸ்டார்டிங்கில் வந்து சொல்லியிருப்பேன், ஒன்றா ஃபோனை கீழே போட்டு உடச்சிட்றேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு. எனக்கு ஃபோன் கீழே விழுந்துன்னு பக்குனாச்சு. அல்லா போச்சுடா, நம்ம வீடியோ வேறு எடுக்கலான்னு, பெருநாளுக்கு எடுக்கலான்னு நினச்சோம், இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு வந்து நினச்சேன். பட் வந்து இந்த செல்ஃபி ஸ்டிக் மட்டும்தான் வந்து உடஞ்சிருக்கு. ஆல்ரெடி அது உடஞ்சது தான். நான் இந்த வாசல் கூட்டுவோம் இல்லையா, விளக்குமாறு, அதை வச்சு தான் வந்து ஒட்டிக்கிட்டு மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தேன். அது எப்படி வந்து கை தவறதெல்லாம் வந்து விழுந்துருச்சு. அதை எடுத்து வச்சுட்டு நைட் வந்து தெரியுதுன்னு எங்கள் பாப்பா போய் இந்த கிளிப் வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ வந்து
அடுத்த நாள் காலையில் நான் எல்லோரும் குளித்து தொழுதுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு தான் வந்து ரெடியாக வந்து ஆரம்பித்தோம். இந்த சாரீ தான் வந்து கட்டியிருந்தேன். இது ரொம்ப சாஃப்ட்டு சில்க் மாதிரி பட்டு சேலை மாதிரி தான், ஆனால் சாஃப்டாக வந்து இருக்கும். சரி, நான் அதை கட்டிட்டு லாகுன்னு சொல்லிட்டு ஷார்ட்ஸில் வந்து போட்டிருப்பேன், பார்த்துருப்பீங்கன்னு வந்து நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் போட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் சரி பக்கத்தில் வந்து தான் சரி அவங்களெல்லாம் போய் பார்த்துட்டு வந்துடலாம் சொல்லிட்டு எங்கள் நெசிமா வந்து காலையில் நேரமாகவே வந்துட்டாங்க. சரி நம்ம ஊருக்கும் போயிடுவோம்மா, பெருநாள் அதுவுமா வந்து பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். அது எல்லாரையும் பார்த்துட்டு எல்லாருக்கும் வந்து விஷஸ் வந்து சொல்லிட்டு இருக்கும்போது எங்கள் நசீர்பா வந்து ஃபோன் பண்ணியிருந்தாங்களா. அவர்கிட்ட வந்து இவங்க வந்து எங்கள் மாமா, எங்கள் மாமா இல்லை, என் ஹஸ்பண்டோட மாமா. இவர் வந்து எங்கள் ஹஸ்பண்டோட தம்பி. பக்கத்தில் இருக்கிறது வந்து அவங்க ஒய்ஃபு, அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது வந்து அவங்க தம்பி. எல்லாருமே ரிலேட்டிவ்ஸ் தான். சரின்னு சொல்லிட்டு எல்லாரையும் பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் வந்து பேசிட்டு திருப்பி வந்து வந்தாச்சு. நம்ம வந்து ஊருக்கு வந்து கிளம்ப போகிறோம். சரின்ட்டு டக்குன்னு சாரியெல்லாம் வந்து மாற்றிட்டு கொஞ்சம் துணி மட்டும் எடுத்து வைக்க வேண்டியது இருந்துச்சு. அதையும் வந்து எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் மேக்கப் ஐட்டம்லாம் எடுத்துக்கலாம், நல்ல நாளதமோ மூஞ்சி நல்லா இருக்கட்டும்னு அதையும் எடுத்து வச்சுட்டு இன்றைக்கி நம்ம குக்கிங் வேலையே இல்லை. காலையில் சும்மா வந்து பால் சேமியா தான் வந்து செய்திருந்தேன். அக்கா வந்து மேலேயே வந்து செய்கிறேன்னு சொல்லிவிட்டு அவங்க நேரமாகவே வந்து செஞ்சுட்டாங்க. ஏன்னா எங்கள் அப்புவுக்கு வந்து அவன் 10th, அவனுக்கு வந்து ஸ்கூல் இருக்கான், அதனால் வந்து நேரமாக வந்து செஞ்சுட்டாங்க. சரி நாங்களும் போய் பேக்கிங் மட்டும் பண்ணிவிட்டு சாப்பாடெலாம் கீழே கொண்டு வந்துட்டாங்க. சரி எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுக்கலான்னு. அதனால் டக்குன்னு நான் பிள்ளைங்க எல்லாருக்கும் ஊட்டிட்டு நாங்களும் சாப்பிட்டுட்டு ஊருக்கு வந்து கிளம்பிட்டோம். கரெக்டாக நான் வந்து 1 மணிக்கு வந்து கிளம்பலான்னு சொன்னேன். எங்கள் அம்மா சொன்னாங்க 1 மணிக்கு போகாதம்மா, ஒரு 3 மணிக்கா போ, வெயில் அதிகமாக இருக்கும் அப்படின்னாங்க. சரின்ட்டு 3 மணி வரைக்கும் வெயிட் பண்ணி 3 மணிக்கு வந்து கிளம்பிட்டோம். பார்த்தா சரியான வெயில், நல்லா சுட்டெரிக்கிற மாதிரி இந்த வெயிலில் போயிடுவோம் ஈரோடு. போகிற வழியில் நொய்யல் பாலத்துக்கு மேலே போக மாட்டோம், சைடில் வந்து ஒரு குறுக்கு சாலை இருக்குது. அந்த வழியாக போகும்போது இங்கே அம்மா பூங்கான்னு சொல்லிட்டு ஒரு பூங்கா வந்து இருந்துச்சு. உள்ளே போய் கொஞ்சம் நேரம் உட்காந்துடலாம். ஏன்னா என்னாலேயே வந்து தாங்க முடியாது, எனக்கு தலைவலி பிடிச்சிக்கும் வெயிலில் போனால். பிள்ளைங்களுக்குலாம் சுத்தமாக வந்து சேராதான். சரி கொஞ்சம் நேரம் அங்கே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனால் உள்ளே நல்லா இருந்துச்சு. நிறைய விளையாடுறதுக்கு இடம்லாம் இருந்துச்சு, பிள்ளைங்களுக்கு தூரி அது இதுன்னு இருந்துச்சு. அப்புறம் பெரியவங்களுக்கு நிறைய ஆக்டிவிட்டிஸ் செய்கிறது இருந்துச்சு, ஜிம்மெல்லாம் வந்து இருந்துச்சு. ஒரு 1/2 hour இருக்கும். அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து கிளம்பி வந்துட்டோம் வண்டி எடுத்துகிட்டு. அப்புறம் போனோன்னா, அதாவது சோலாருக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா அமர்ஜோதி என்னமோ ஒரு ஸ்கூல் இருக்கும், அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து இந்த கரும்பு ஜூஸ் கடை இருந்துச்சா. பிள்ளைங்களுக்கு ஆளுக்கு ஒரு டம்ளர் வாங்கி கொடுத்துருவோம். அவங்களுக்கு குடிச்சிட்டு இங்கேருந்து பக்கம் தான், இங்கேருந்து கொஞ்சம் தூரம் போனோம்னா சோலார் பஸ் ஸ்டாண்ட் வரும். அதுக்கடுத்து வந்து நம்ம வீட்டுக்கு வந்து போயிடலாம் அப்படின்னு. ஏன்னா விளையாடுறதுக்கு இங்கே பிள்ளைங்க இருப்பாங்க, அதனால் ரொம்ப சந்தோஷமாக உள்ளே போனோம். நான் ஸ்நாக்ஸு டீ எல்லாம் வந்து கொடுத்துட்டாங்க. நாங்களும் அதெல்லாம் வந்து குடிச்சிட்டு நைட்டு நாங்கள் போகும்போதே 6 மணி வந்து ஆயிடுச்சு. அதுக்கப்புறமேட்டுக்கு எங்கள் அக்கா பையன் மோமுதுலேன்னு சொல்லிட்டு பெரியவன் இருக்கான், அவன் வந்து வண்டி எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு வந்து காட்டினான். இருட்டில் வந்து அவ்வளோவா தெரியாது, பட் வந்து அவன் காட்டும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா அவன் சின்ன குழந்தைய அவனை இடுப்பில் தூக்கி வச்சுட்டு நடந்து போயிருக்கேன். இப்போ அவன் என்னை விட ஹைட்டாக ஒரு வண்டி வாங்கி அதுக்கு டியூ கட்டுற அளவுக்கு பெரிய பையனாக இருக்காங்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக வந்து இருந்துச்சு. இது வந்து நெக்ஸ்ட் டே அக்கா வீட்டுக்கு வந்துட்டோம். அண்ணன் வீட்டுக்கு போயிட்டு அவங்களையெல்லாம் பார்த்துட்டு இங்கே வந்திருந்தோம். பிள்ளைங்களாம் வந்து விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. இங்கே வந்துட்டோம் அப்படின்னா பிள்ளைங்க என்னை தேடவே தேடாது, நானும் அதுங்களை கண்டுக்க மாட்டேன். அதுங்க பாட்டுக்கு விளையாடுங்க, அந்தந்த நேரத்துக்கு சாப்பிட கொடுத்துருவாங்க, குளிக்க வச்சுருவாங்க, நீட் பண்ணிடுவாங்க. நமக்கு ஒரு வேலையுமே இருக்காது. சரின்னு லஞ்ச் வந்து நடந்துகிட்டு இருந்தது. நேற்று ஃபுல்லாக அந்த பிரியாணி அப்படிங்கிறதுனால இன்றைக்கி மீன் எடுத்துடலான்னு சொல்லிட்டு மீன் வந்து சமைச்சிக்கிட்டு இருந்தாங்க. பக்கத்துலேயே தான் வந்து எங்கள் காலம்மா வீடு இருக்குது, சின்ன காலம்மா. இவங்க வீட்டுக்கு போனோம். இவங்க மருமகன் வந்து வந்திருந்தாங்க. இவங்க மேரேஜ் வீடியோ கூட ஒன்று போட்டிருப்பேன், அதனால் அவர்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிட்டு நான் வரதுக்குள்ளேயே இங்கே மீன் குழம்புலாம் சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. மீன் பொரிக்கவும் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. எப்பயுமே எங்கள் வீட்டில் வந்து குக்கர் ரைஸ் தான் வந்து சாப்பாடை வந்து வைப்பாங்க. ஆனால் நாங்கள் இங்கே கரூரில் வந்து வடித்து தான் சாப்பிடுமா, அதனால் வந்து எங்கள் அம்மா வடிக்கிறதுக்கே வந்து வச்சுட்டாங்க. ஏன்னா மருமகனுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணுமா. பக்கத்தில் சிச்சா வந்து பிரியாணி வந்து செய்திருந்தாங்க. ஸோ எல்லாம் வந்து ஷேர் பண்ணி வச்சு அன்றைக்கி மதியானம் வந்து அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் உட்காந்து இங்கெல்லாம் போட்டு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எல்லோரும் இந்த மாதிரி ஒன்றா உட்காந்து சாப்பிடும் பொழுது எல்லோரும் சாப்பிட்டு ஈவினிங்காக வந்து வெளியில் போகலாம். அடுத்த நாள் காலையில் நேரமாக ஏற்காடு வந்து போனதில்லை, அங்கே போகலான்னு வந்து சொன்னாங்க. நான் அப்போ ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், பிளான் பண்ணும்போதே அங்கே அது வந்து கொண்டு ஊசி வளைவெல்லாம் இருக்கும், எங்களுக்கெல்லாம் செட் ஆகாது. நாங்கள் சும்மா வண்டியில் இங்கே கரூர்லேருந்து ஈரோடு வர்றதுக்கு 2 மணி நேரம் ஆகும், வண்டியிலேருந்து 1.5 மணி நேரத்தில் வரலான்னு கூட சொல்லுவாங்க. நாங்கள் அதுவே 3 மணி நேரம் வருவோம், அதுலேயே எங்களுக்கு வாந்தி வந்துடும். இதில் வந்து கொண்டவெளி ஊசிகள்லாம் எங்கே போய் வந்து நம்ம சுற்றுறது, எங்களுக்கெல்லாம் வாந்தி வந்துடும், பிள்ளைங்களுக்கு சேராது அப்படின்னு சொன்னால் வந்து யாரும் கேட்கல.
அதுக்கப்புறமேட்டுக்கு எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட போய் எங்கள் அக்கா கேட்டிருக்கு. அவர் என்ன ஞாபகத்தில் இருந்தாலும் சொல்லி தலையாட்டிட்டார். அதுக்கப்புறம் நான் போய் கேட்குறேன், என்னங்க ஏற்காடு போகலாம் சரின்னு சொல்லிட்டீங்களா அப்படின்னா, அப்படியே அக்கா கேட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளான் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அப்படி இப்படி சொல்லிவிட்டு அட்லீஸ்ட் பூங்காவது கூப்பிட்டு போகலாம் பிள்ளைங்களேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து பெரிய பார்க் ஒன்று இருக்குது. போன வாட்டி ஊருக்கு போயிருந்தப்போ வந்து இந்த ஒருவா பார்க்குன்னு வந்து சொல்லுவோம், அது வந்து பெரியார் நகரில் இருக்குது, அங்கே வந்து போனோம். இந்த வாட்டி வந்து சரி பெரிய பார்க் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து போனோம். அங்கே ஈவினிங்கோட க்ளோஸ் ஆயிரும், அதனால் கொஞ்சம் போயிடலாம்னு சொல்லிட்டு இது வந்து ஈரோடு பஸ் ஸ்டாண்டு. இப்போ இது பழைய பஸ் ஸ்டாண்ட் ஆகிடுச்சு, சோலாரில் கொண்டு போய் வந்து போட்டுட்டாங்க. இதுக்கு பின்னாடி வந்து பூங்கா இருக்கும். இது வந்து பக்கத்துலேயே ஒரு பெரிய ஸ்டேடியம் இருக்கும். இந்த ரைட் சைட் போனோம்னா ஸ்டேடியம், இந்த லெஃப்ட் சைட் பார்த்திங்கன்னா எக்ஸிபிஷன்லாம் போடுவாங்க. இது பெரிய கிரவுண்டாக இருக்கும். இப்போ அது வந்து மார்க்கெட்டாக மாற்றி வச்சிட்டாங்களா இருக்குது. அந்த ஸ்டேடியமில் இருக்கிற ஹாஸ்டல், நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்பொழுது ஸ்கூல் படிக்கும்போது இங்கெல்லாம் வந்து வந்திருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு மியூசியம் வந்து இருக்கும். இது வந்து பார்க்கு, பட் இந்த பார்க் வந்து அவ்வளோவா வந்து நல்லா இல்லை, ஆனால் இது பெருசாக இருக்கும். இதுக்கு ஆப்போசிட்டில் வந்து மியூசியம் இருக்கும். இது உள்ளே வந்து நிறைய தமிழர்களுடைய நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்குள்ளே வந்து வீடியோ எடுக்கணும்னா 100 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. பட் நாங்கள் போய் வந்து வீடியோ எடுக்கலை. நான் நெக்ஸ்ட் டைம் போனால் கண்டிப்பாக வந்து காட்டுறேன். அதில் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இங்கே பக்கத்துலேயே வந்து ஒரு சின்ன தர்கா இருக்குது. அந்த தர்காவில் இருக்கிற அவுளியா வந்து இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது மவுத்தாயிட்டாங்களாட்டுக்குது அது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, எனக்கு சரியாக தெரில. அதுக்கப்புறம் இங்கே வந்து பிள்ளைங்க விளையாடுறதுக்குன்னு வந்து பூங்கா உள்ளே வந்து இருக்குது. இதில் வந்து இந்த மாதிரி ரைடும் வந்து இருக்குது. நான் ஃபஸ்ட்டு ஒரு பலூன் ஹவுஸ் ஆட்ட காட்டினேன் இல்லையா, அதுக்கப்புறமேட்டுக்கு இது, அதுக்கப்புறம் பக்கத்துலேயே வந்து ஒரு ஜம்ப் ரிங் இருக்கும் இல்லையா, ஜம்ப் பண்ணுற ரிங், அது வந்து இருக்கும். ஸோ பிள்ளைங்களை இதில் வந்து ஏற்றி விட்டு நாங்களும் வந்து அதில் வந்து ஏறிட்டோம். அவ்வளோ ஸ்பீடாக போகல, பட் இந்த ஸ்பீடுக்கே எங்களுக்குலாம் அள்ளு விட்டுருச்சு. அது நமக்கு சும்மாவே வந்து பெரட்டிக்கிட்டு வரோம். அப்புறம் இதுலெல்லாம் போனால் எப்படி இருக்கும் சரின்னு அதுலெல்லாம் வந்து கொஞ்சம் விளையாடிட்டு பிள்ளைங்களையும் விளையாட வச்சோம். இந்த மாதிரி எல்லாருமா சேர்ந்து ஃபேமிலியில் எல்லாருமா சேர்ந்து ஒரு இடத்துக்கு போகிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஏன்னா ஒருத்தர் வந்தால் ஒருத்தர் வர மாட்டாங்க, அந்த மாதிரி சூழ்நிலை வந்து அமையாது, வேலை இருக்கும். ஆனால் இந்த வாட்டி வந்து பிளானே பண்ணலை. நம்ம எப்பயுமே எப்படின்னா பிளான்லாம் போடுவோம், ஆனால் அது வந்து ஃப்ளாப் ஆயிரும், இப்போ அது வந்து போகவே மாட்டோம். இந்த வாட்டி என்னென்னா பிளானே எதுவுமே போடல, எல்லாமே வந்து லாங்காக பிளான் போட்டிருந்தாங்க. நான் சொன்ன மாதிரி ஏற்காடு போகலான்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து மேட்டூர் போகலாம், நாங்கள் பவானி சாகர் டேம் போடலாம், நாங்கள் இந்த காளிங்கராயன் அணைக்கட்டா வாய்க்காலா என்னமோ ஒன்று வந்து இப்போ யூடியூப்பில் கூட ஃபேமஸாக போயிட்டுருக்கு இல்லையா, அங்கே போகலான்னு சொன்னாங்க. எல்லாம் அங்கே போகலாம் இங்கே போகலான்னு எல்லாம் கேன்சல் பண்ணி கடைசியாக வந்து நாம் சின்ன வயசில் எங்கே போய் விளையாண்டோமோ அங்கே வந்து போயாச்சு. அங்கே போயிட்டு விளையாடி முடிச்சுட்டு நிறைய டைம் இருந்துச்சு, அதனால் வந்து அந்த ஒருவா பார்க் போயிடலான்னு சொல்லிட்டு வந்தோம். போகிற வழியில் வந்து இங்கே ஒரு டீ கடை இருக்குது, குமரன் ஸ்வீட்ஸ்ன்னு சொல்லிட்டு. நாங்கள் எங்கேயாவது வெளில போயிட்டு வரோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து, அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி இங்கே வந்து வருவோம். இங்கே டீயெல்லாம் வந்து குடிக்க மாட்டோம், இப்போ தான் வந்து டீ குடிக்கிறது. இங்கே வந்து இந்த சாட் ஐட்டம்ஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். பானிபூரியில் மசாலா பண்ணி தருவாங்க இல்லையா, சுண்டல்லாம் போட்டு, அது ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் உட்காந்து சாப்பிட்றதுக்கான ப்ளேஸு, இந்த சைடு பார்த்திங்கன்னா பேக்கரி ஐட்டம் ஃபுல்லாகவே இருக்கும். அதே மாதிரி இந்த கடையில் வாங்குகிற பேக்கரி ஐட்டம்ஸ் எல்லாமே சூப்பராகவும் வந்து இருக்கும், ஸ்வீட்ஸ்லேருந்து எல்லாமே. நான் வந்து ஃபஸ்ட்டு வீடியோ எடுக்க வேணாம், ஆனால் எங்கள் மசீரை வந்து போய் எடுங்க அப்படின்ச்சா, அப்புறம் இந்த கடைக்காரர்கிட்ட வந்து கேட்டப்போ ஸ்வீட்டாக எடுத்துக்கோங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. அதே மாதிரி இந்த ஒப்புட்டு வந்து சூப்பராக வந்து போடுவாங்க, இங்கே சூப்பராக இருக்கும். இது வீடியோ எடுத்துகிட்டு சரி வாங்கலாம், அவர்கிட்ட கேட்கவெல்லாம் செஞ்சேன், வீடியோ எடுத்துக்கிட்டாங்க, எடுத்துக்குங்க. நாங்கள் சரி சொன்னதுக்காகவாது 2 வாங்கலான்னு பார்த்தா எங்கள் வீட்டுக்காரர் எனக்கு முன்னாடி வண்டியில் வந்து ஏறிட்டார். சாரிங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். இது வந்து நான் படித்த ஸ்கூல், ஜிடிஎஸ் ஸ்கூலு. இந்த பூங்காக்குள்ளே போயெல்லாம் அதிகம் வந்து வீடியோ வந்து எடுக்கலை. போய் பிள்ளைங்களுக்கு விளையாடுறதுக்கான இடம் இருக்கும், அப்புறம் புல்லில் வந்து உட்காந்து நம்ம நல்லா கதை பேசிட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து வீட்டுக்கு வந்து போகலாம். நாங்களும் ரொம்ப நேரம் வந்து இருந்தோம். அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு 7:00 7:30க்கு மேலே வந்து வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருஷம் ரமலானுக்கு அடுத்த நாள் வந்து எங்களுக்கு இப்படி தான் வந்து போச்சு. ஒரு கிளம்பி வந்துட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள்.